வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பிரியா ஆலாலசுந்தரம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிராங்கொடையில் இடம்பெற்ற விபத்தில் 3 பலி. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 22வது கூட்டத்தொடர் நாளை ஆரம்பம். ஊடகங்கள் தொடர்பில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பிராங்குடி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 3 உறவினர்கள் என எமது செய்தியாளர் தெரிவித்தார். வியாங்குடி மலஹேபா வீதியில் கும்பலொலுவ சந்தியில் நேற்றிரவு 10:45க்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இளைஞர்கள் 3 பயணித்த மோட்டார் சைக்கிள் வியாங்குடி பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்றுடன் மோதியுள்ளது. காருடன் மோதிய மோட்டார் சைக்கிள் மதில் ஒன்றில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் கடும் காயங்களுக்கு இலக்கான 3 இளைஞர்களும் வத்துப்பிட்டிவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். வியாங்குடி ரயில் நிலையத்திலிருந்து நண்பர் ஒருவரை வீட்டுக்கு அழைத்துச் சென்ற சந்தர்ப்பத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமிதவை ஏற்றி வருவதற்காக கயான் மற்றும் சந்துன் மோட்டார் சைக்கிளில் சென்றனர். அவர்கள் திரும்பி வரும் வழியில் காருடனும் மதில் சுவருடனும் மோதியுள்ளனர். உயிரிழந்த 3 வியாங்கொடே கல்கமுவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விபத்தில் 21 வயதான கயான் பிரியங்கர, 21 வயதான சமிதல் அக்மால் மற்றும் 17 வயதான சந்துன் தரகா ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக வத்துப்பிட்டிவல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். மக்களை சிரமத்திற்கு ஆளாக்கும் ஆட்சிக்கு எதிராக அணிதிரள்வோம் என்ற தொனிப்பொருளில் மக்கள் விடுதலை முன்னணி ஏற்பாடு செய்த செயலமர்வு ஒன்று நேற்று குருநாகல் மல்பெட்டி பகுதியில் நடைபெற்றது. பொருளாதாரத்தில் வங்குரோத்து அடைந்தால் இறுதியில் என்ன நடைபெறும்? அரசாங்கம் மக்கள் மீது வரையறையற்ற சுமைகளை சுமத்தும். மக்கள் மீது அறவிட முடியுமான அனைத்து விடயங்களிலும் அறவிடுகின்றனர். பிறப்புச் சான்றிதழிலும் அவ்வாறே. அதற்காக இதுவரை 25 ரூபாய் முத்திரை காசு அறவிடப்பட்டது. தற்போது 100 ரூபாய் அறவிடுகின்றனர். திருமணம் முடிக்கும் போது முன்னர் 1000 ரூபாய் அறவிடப்பட்ட போதிலும் தற்போது 5000 ரூபாய் அறவிடுகின்றனர். அண்மையில் ஆதிவாசிகள் சென்று இதனை தாங்கிக் கொள்ள முடியாது என்று கூறினர். அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எனவே கட்டணமின்றி திருமணம் முடிக்க வேண்டுமாயின் தபானி செல்ல வேண்டும். மரணத்திற்கு என்ன நடந்துள்ளது? முன்னர் 1000 ரூபாய் அறவிடப்பட்ட போதிலும் தற்போது 2000 ரூபாய் அறவிடப்படுகிறது. எனவே ஆக குறைந்தது மரணத்திற்கு பின்னராவது எமக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு கூறுகின்றோம். யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை வளாகத்தில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த கல்வி கண்காட்சி இன்று நிறைவு பெற்றது. சக்தி எஃப்எம்மின் அகரம் செயற்திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த கல்வி கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மக்களோடு மக்களாக என்றும் புதுமைகளை படைத்து வரும் சக்தி எஃப்எம்மின் கல்வி பணியின் மற்றொரு கட்டமாக யாழ் வேம்படி மகளிர் உயர் பாடசாலையில் நேற்று கல்வி கண்காட்சி ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை வளாகத்தில் நடைபெற்ற இந்த கல்வி கண்காட்சியில் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட கலையகம் ஒன்றும் இன்று காலை அமைக்கப்பட்டது. இளைஞர் யுவதிகளின் வாசிப்பு திறமையை வெளிக்கொணரும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டின் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு ஆகியன நடாத்தப்பட்டன. இந்த திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வுகளில் அதிக அளவிலானோர் கலந்து கொண்டனர். இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் திரைப்பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்ட நிக்கலஸ் மரிய தேவதாஸ் ஜோசப் வாசிற்கு அரிய வாய்ப்பொன்று இன்று கட்டியது. யாழ்ப்பாணம் மணற்காடு பிரதேசத்தைச் சேர்ந்த ஜோசப் வாஸ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவு இறுதியாண்டில் கல்வி கற்று வருகிறார். இதேவேளை நியூஸ் ஃபர்ஸ்டின் திரைப்பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்ட ஜோசப் வாஸின் வீட்டிற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இன்று பிற்பகல் விஜயம் செய்தனர். சக்தி நியூஸுக்கு ஒளிபரப்புக்கு எடுக்கப்படுகிறதை இட்டு நாங்கள் சரியான சந்தோஷப்படுறோம்.
அதையிட்டு சக்தி நியூஸ் ஸ்தாபனத்தாருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் திரைப்பரட்சியில் தெரிவு செய்யப்பட்ட ஜோசப் பாசிற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் 5:25 மணித்தியால செய்தியினை வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் இன்று வழங்கப்பட்டது. இந்த மணித்தியால செய்தியினை வாசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருகிறோம். நன்றி ஜெஃப்ரி. உள்நாட்டு செய்தி. பெட்ரோலின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் மீனவர்கள் எதிர்நோக்கும் சிரமங்கள் குறித்து அரசாங்கத்துடன் கலந்துரையாட நடவடிக்கை எடுப்பதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது. அடுத்து வருவது சக்தியின் தேடலில். நாட்டில் உயர்கல்வியின் அவசியம் தொடர்பிலும் அதன் அபிவிருத்தி தொடர்பிலும் பரவலாக பேசப்படுவதோடு அவற்றுக்கான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. எனினும் சில பகுதிகளின் அடிப்படை கல்வி அபிவிருத்தி தொடர்பிலும் அவற்றிற்கான வள பங்கீடுகள் தொடர்பிலும் எவரும் அதிக அளவில் அக்கறை கொள்வதில்லை. இதற்கு பொத்துவில் ஹல் இஸ்ராக் வித்யாலயம் சான்று பகர்கிறது. அக்கரைப்பற்று கல்வி வலயத்துக்குட்பட்ட இந்த பாடசாலை இன்றைக்கு 56 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது. 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு கல்வி கற்கின்றனர். எனினும் இந்த பாடசாலையில் உரிய வசதிகள் இல்லாமையினால் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுக்க முடியாதுள்ளதாக பாடசாலை நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். கிடுகினாலும் தகரங்களினாலும் அமைக்கப்பட்ட இந்த கொட்டில்களிலேயே மாணவர்கள் தமது கல்வியை தொடர்கின்றனர். அன்றாடம் கூலி தொழில் செஞ்சு வருமானத்தை மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் வாழ்கின்றவர்கள். அந்த வருமானத்தை கொண்டு படிப்பிக்கின்ற மாணவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் மிக கட்டித்தனமாக இருந்த போதும் அரசாங்கத்தால் இயக்கப்படும் இந்த பாடசாலை ஏனைய ஊர்களில் இருக்கிற பாடசாலை ஒப்பிட்டு நோக்கும்போது மிகவும் கீழ்த்தரமான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பாடசாலை இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ திறமைசாலிகள் இருந்தும் போதிய ஆசிரியர்கள் கட்டட வசதிகள் இல்லாதால இந்த பிள்ளைகள் வெளியூர்களுக்கு போய் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இல்லாதால இந்த பிள்ளைகள் நிச்சயம் கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டு. இது பாடசாலையின் ஆராதனை மண்டபம். 1990ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த கட்டடத்தின் தற்போதைய நிலை பாடசாலைகளுக்கான வள பகிர்வு தொடர்பில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கட்டடம் இவ்வாறு சேதமடைந்து பல வருடங்கள் ஆகின்ற போதிலும் இதனை புனரமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாக பெற்றோர் குறிப்பிடுகின்றனர். ஆராதனை மண்டபம் எந்தவித திருத்தமும் செய்யப்படாமல் சீரழிந்து சென்ற காலங்கள் அடித்த காற்று மழை போன்ற விஷயங்களால் இது சீரழிஞ்சி அழிஞ்சு போய் கிடக்கு. இதுக்குள்ள மாணவர்களை உட்படுத்த இயலாது. அதுக்காக நாங்கள் அதை கட்டுப்படுத்தி அடைச்சி கூட வச்சிருக்கிறோம். அது கூட தளபாடம் இந்த பாடசாலையில் மிகப்பெரிய குறைபாடு. தற்காலிக போட்டியில் தான் கூடுதலான வகுப்புகள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் ஆசிரியர் தட்டுப்பாடு மிக பயங்கரமாக இருக்குது. இந்த பாடசாலைக்கு 34 ஆசிரியர் தேவை. ஆனால் 21 ஆசிரியர் தான் இந்த பாடசாலையில் கற்பித்து கொண்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், எத்தனையோ அரசியல்வாதிகளை தேர்தல் காலங்களிலும் கூட நேரடியாக கூட்டிக் கொண்டு வந்து காட்டியும் கூட அவர் உலக செஞ்சு தாரண்டி சொல்லியும் கூட அவங்க எந்த விதமான ஒரு உதவியும் இந்த பாடசாலைக்கு இதுவரையில் செய்யப்படவில்லை. கல்வித்துறையின் அபிவிருத்தி சகல மட்டங்களையும் உள்ளடக்கியதாக அமைய வேண்டியது அவசியமாகிறது. இதனை உணர்ந்து பொத்துவில் அல் இஸ்ராக் பாடசாலையின் குறைபாடுகளை நிவர்த்திக்க அதிகாரிகள் முன்வருவார்களா? கிழக்கு மாகாண கல்வி அமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு. விளம்பர இடைவெளியின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். எதிர்க்கட்சித் தலைவரை பராமரிப்பதற்காக செலவிடப்படும் 80 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகையானது மக்கள் மீதே சுமத்தப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். நாட்டின் தற்போதைய பொருளாதார பிரச்சினைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் மிக முக்கியமான காரணம் என பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டுகின்றார். அமைச்சர்களை தவிர மற்றொரு நபரும் பராமரிக்கப்படுகின்றார். அவர் யார்? எதிர்க்கட்சித் தலைவர். எதிர்க்கட்சித் தலைவருக்கான வருடாந்த செலவினம் தொடர்பில் அண்மையில் அறிக்கை ஒன்றை நான் பார்வையிட்டேன். 80 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமாக அது காணப்படுகிறது. எதற்காக? இது மக்கள் மீது சுமத்தப்படவில்லையா? பயனற்ற இந்த அரசாங்கமும் பயனற்ற இந்த எதிர்க்கட்சியும் மக்களுக்காக என்ன செய்தது? பணம் வீணாக செலவு செய்யப்படுகிறது. அந்த சுமையானது மக்களினால் தாங்கிக் கொள்ளப்பட வேண்டியுள்ளது. இந்த பயனற்ற செலவானது நிறுத்தப்படுமா? இல்லை, நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார பிரச்சினைக்கு தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு முக்கிய காரணம். මේ ආර්ථික අර්බුදයට ප්‍රධාන සාධකයක් බවට පත් වෙලා තිබෙනවා.
නාස්තිය. மக்களை தெளிவூட்டுவதற்கான சந்திப்பொன்று முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தலைமையில் பண்டரவளியில் நேற்று நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியில் 45 முதல் 50 லட்சம் பேர் இருந்தனர். தற்போது 50 வீதமானவர்கள் குறைவடைந்துள்ளனர். இவ்வாறு இடம்பெற்றால் 23-15 லட்சமாக குறைவடைவதற்கு நீண்ட காலம் செல்லாது. ஐக்கிய தேசிய கட்சியின் நிகழ்ச்சி நிரலினால் வெளியே சிரித்துக் கொண்டிருந்தாலும் ஒன்றாக இருப்பதாக காண்பித்தாலும் அவை எதுவும் அங்கு இடம்பெறவில்லை. எனினும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இருப்போம் என நான் கூறுகின்றேன். ஒரே மேடையில் ஏறுவோம். ஐக்கிய தேசிய கட்சியினரும் நானும் ஏறுகின்றேன். மக்கள் விடுதலை முன்னணியையும் வர சொல்லுவோம். அதுவே பிரச்சனையாகும். மக்கள் விடுதலை முன்னணி மக்கள் போராட்ட பத்திரிகைகளை தவிர்ந்த ஏனைய அனைத்து பத்திரிகைகளும் அரசாங்கத்திற்காக செயற்படுகின்றன. இலத்திரனியல் ஊடகங்கள் சிரச மத்தியஸ்தமாக இருந்து அரசாங்கத்தை விமர்சிக்கின்றது. ஏனைய அனைத்து ஊடகங்களையும் அரசாங்கம் விலைக்கு வாங்கிவிட்டது. මධ්‍යස්ථව ඉඳගෙන රජය විවේචනය කරනවා. ඒ අරෙන් අනිත් රූපවාහිනී නාලිකා ඔක්කොම රජයේ ගැත්තෝ මිලදී අරගෙන තියෙන්නේ. இன்றைய பத்திரிகைகளிலிருந்து வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.